திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 17. எல்லோருமே சிற்பங்கள் செய்யும் இடத்தில் இருந்தால் பாறைகளை செதுக்குவது யார்? ஓரளவு பாறைகள் எடுத்த பிறகு எல்லோருக்கும் வேலை அங்குதானே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பாறைகள் செதுக்குவது தான் முக்கிய பணியாக இருக்கும். அங்கே வேறொன்றும் சிற்ப பணிகள் நடைபெறாது. வந்த பாறைகளை கிடத்தி வைக்கத்தான் முயற்சி செய்வார்கள். இழுத்து இழுத்து இடம் மாற்றிக் கொண்டிருப்பார்கள். அஸ்திவார பள்ளத்தில் இருந்து கற்களை போட்டு மேலே உறுதியாய் சுவர் எழுப்பிய பிறகு விமானப்படிகள் பலகை பலகையாக அடுக்கிக் கொண்டு போகின்ற வித்தை கோஷங்களை ஏற்படுத்தி சிற்பங்களை கொண்டு போய் அங்கு வைப்பது என்பது வெகு தொலைவில் இருக்கிறது. உடனடியாக நிறைவேறும் காரியம் அது இல்லை. சிற்பம் செதுக்குவதை பார்க்க வேண்டுமென்றால் இன்னும் 3 அல்லது 4 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். இப்பொழுது கட்டுமான பணிக்கு ஆயத்த வேலை இவைதான் நடைபெறுகின்றன. சதாசிவாச்சாரி குறுக்கிட்டு சொல்ல சக்கரவர்த்தி புன்னகையுடன் அந்த இளைஞரை பார்த்து கொண்டிருந்தார். அவன் கை கூப்பினான். காத்திருக்கின்றேன் என்ற ஒரே வார்த்தையில் முடித்து கொண்டான். சக்கரவர்த்தி அவன் தோளில் கை வைத்து விட்டு நகர மற்ற வீரர்கள் பின்தொடர்ந்தனர். மெய்காவல் படை அவர்களை மறித்து கொண்டது. தொடர வேண்டாம் என்றது. நார்த்தாமலையில் 4 புறமும் அவர் சுற்றி வந்தார். ஊருணிகளை பார்வையிட்டார். ஊர் தலைவரை அருகே அழைத்து என்ன வேண்டும் என்று கேட்டார். எங்களுக்கும் வேலையில் பங்கு கொடுங்கள் ஐயா. என்ன இது? உங்களை யாரோ புறக்கணித்து விட்டது போலவா பேசுகிறீர்கள்? வந்தியத்தேவர் இடைமறித்தார். வெறுமை சமைத்து போடவும், வீரர்களுக்கு ஊழியம் செய்யவும், காய்கறி நறுக்கவும், மீன் பிடித்து கொண்டு வரவும் போதுமானவராக எங்களை நினைத்து விட்டீர்கள். எங்களுக்கு கோவில் பணி கொடுக்கக்கூடாதா? என்ன விதமான கோவில் பணியை எதிர்பார்க்கிறீர்கள்? இப்பொழுது சக்கரவர்த்தி கேட்டார். இந்த ஊர் தலைவருக்கு சொல்ல தெரியவில்லை. ஊர் மக்கள் வாயை பொத்தி கொண்டு அந்த பெரியவரையே சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். உங்களுடைய வேலை இதுவே. வீரர்களுக்கு சோறு சமைப்பதே. எல்லோரும் தோளில் கல்லோடு உச்சியில் ஏற வேண்டிய அவசியம் இப்பொழுது வரவில்லை. அந்த வீரர்களுக்கு நேரம் தவறாமல் சோறு சமைத்து போடுங்கள். அதற்கு உண்டான எல்லாவித வசதிகளையும் இங்கே இவர்களிடம் வாங்கிக் கொள்ளுங்கள். சதாசிவாச்சாரியை அவர் கை கட்டினார். சதாசிவம், என்ன காசு வைத்திருக்கிறீர்கள்? செலவுக்கு வேண்டுமென்பது போதுமான அளவு இருக்கிறதா? தானியங்களும் போதுமானவையாக இருக்கின்றனவா? எல்லாம் போதுமானவையாக இருக்கிறது. ஆனால் வேறொரு பிரச்சனை இருக்கிறது. என்ன? எல்லா கணக்குகளையும் இந்த மனிதர் தான் பார்த்து கொள்கிறார். இவர் கல்தச்சுக்காரர். பகல் முழுவதும் சுற்றி சுற்றி கணக்கெடுத்து கிட்டத்தட்ட நடுநிசி வரை உட்கார்ந்து ஓலை நற்கள் எழுதி கட்டுக்கட்டாய் வைத்திருக்கிறார். அவருக்கு உதவிகள் தேவைப்படுகின்றன. உதவி கணக்குகள் தேவை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் இவரோ தன் வேலையை வேறு எவரிடமும் கொடுக்க முடியாதவராக இருக்கிறார். இவரிடம் படபடப்பும் கோபமும் நிரந்தரமாக இருக்கின்றன. இதனால் மற்றவர்களிடம் எரிந்து விழுகிறார். இவரை அணுகுவை மற்றவர்கள் பயப்படுகிறார்கள். பல கணக்கர்கள் இவரால் ஏற்படுகின்றன. இவர் மீது நான் குற்றம் சுமத்தவில்லை. இவருடைய வேலை பளு அதிகமென்று நான் கருதுகிறேன். அது மட்டுமின்றி என்ன பாறைகள் போயிருக்கின்றன என்ற கணக்கு வைத்துக்கொள்ள சிற்பிகளுக்கு அத்தனை பயிற்சி போதவில்லை. அடிக்கட்டை சரி செய்கிறவன் கணக்கில் சூறப்புலியாக இருக்க முடியாது. அவன் கற்களை சமன் செய்ய திறமை உள்ளவனை தவிர ஓலையில் கணக்கு எழுதி வைத்துக் கொள்ளும் புத்திசாலித்தனம் அவனுக்கு இல்லை. ஞாபக சக்தியும் குறைவு. அதற்கு பழக்கமில்லாதவன். எனவே இப்பொழுதுக்கு எனக்கு உடனடியாக தேவை நல்ல கணக்கர்கள். திடீரென்று கணக்கர்களுக்கு எங்கே போவது? வந்தியத்தேவர் வியப்போடு கேட்டார். கணக்கர்கள் உற்பத்தி செய்ய முடியாதே. அடிமை வீரர்களை கொண்டு வந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் கணக்கர்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அந்தந்த இடத்தில் கணக்கர்களுக்கு நல்ல வேலை இருக்கிறது. இன்னும் தானிய கொள்முதல் கணக்கர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது பற்றிய கணக்கும் அரசாங்கம் தானியம் வாங்குகிறது என்பதால் அதற்கு தனி கணக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாறைகள் வேகமாக தஞ்சை நோக்கி போக வேண்டும் என்று அரசர் விரும்புகிற பொழுது நீங்கள் கணக்கர்களை கேட்டால் எப்படி இதை இன்னும் முன்னால் தெரிவித்திருக்கலாமே? கணக்கர்கள் வேண்டுமென்று நான் யாரிடம் தெரிவிப்பது? பெருந்தச்சரிடமா? அவர் காதிலேயே வாங்கி கொள்ள மாட்டார். அவருடைய கவனம் இப்பொழுது எந்த கட்டளை இடுவதிலும் இல்லை, கோவில் கட்டுவதிலேயே இருக்கிறது. நாம் பேசுவது அவர் காதில் விழுவதே இல்லை. எனவே நான் அவரை தொந்தரவு செய்வதில்லை. சதாசிவம் பழிச்சென்று பதில் சொல்ல சக்கரவர்த்தி ஆமாம் என்று தலையசைத்தார். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது? அதற்கு பதில் சொல்லுங்கள் வந்தியத்தேவரே. நான் வழி சொல்லட்டுமா? இளவரசர் ராஜேந்திரர் குரல் கொடுத்தார். எல்லோரும் முகம் திருப்பி அவரை பார்த்தார்கள். கோவில் பணிக்கு எங்களை அமர்த்துங்கள் என்று சகல பக்கங்கள் இருந்தும் குரல் வர
நாம் விதவிதமாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படி குரல் எழுப்பாதவர்கள் சோழ தேசத்தில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ராஜேந்திரா, பூடகமாக பேசும் நேரம் இதுவல்ல. முடிவுகள் எடுத்து அடுத்தடுத்து வேலைகளை செய்ய வேண்டும். என்ன சொல்ல நினைக்கிறாய்? கோவில் பணிகளை தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாத அந்தணர்களை இந்த கணக்கெழுதும் பணியில் ஈடுபடுத்தினால் என்ன? சட்டென்று ஒரே ஒரு வாக்கியத்தில் தன் எண்ணத்தை ராஜேந்திரர் சொல்ல அங்குள்ளவர்கள் திகைத்து போனார்கள். அது வேண்டாம். சதாசிவம் பதறிப்போனார். ஏன் வேண்டாம்? ராஜேந்திரர் அவர் அருகே போய் நின்று கேட்டார். எனக்கு அந்தணர்கள் வேண்டாம் இளவரசி. ஏன்? எனக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே என்னுடைய வேலையில் ஈடுபட வேண்டும். நான் என்ன உத்தரவிடுகிறேனோ அதை நிறைவேற்ற முயற்சி செய்கிறவர்கள் தான் எனக்கு அருகே இருக்க வேண்டும். இங்கு வேலை நன்றாக நடக்கிறது என்று சக்கரவர்த்தியார் விரும்பினால் அதற்கு காரணம் இங்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. இங்கு உள்ளவர்களிடம் ஒரு பணிவு இருக்கிறது. ஒரு பாறை புரண்டு நகரும் பொழுது பிளவிலிருந்து 3-4 நாகப்பாம்புகள் வெளியே வந்தன. பாறைக்கு முட்டு கொடுத்து கொண்டிருந்த 2 வீரர்கள் பயந்தார்கள். ஒன்றும் அசையாது, பாம்பு உன்னை எதுவும் செய்யாது, அப்படியே செய்தாலும் வைத்தியம் செய்ய நானே இருக்கிறேன் என்று சொல்லி கைத்தட்டி பாம்பை விரட்டினேன். அந்த 2 வீரர்களும் பாம்பு காலேறி போனபோது நகராது அப்படியே நின்றார்கள். அசைந்திருந்தால் கொத்தி இருக்கும் என்பது வேறு விஷயம். அங்கே ஒரு பணிவு இருந்தது. கட்டளைக்கு கீழ்ப்படியும் குணம் இருந்தது. இதனால் அவனும் தப்பித்தான், பாறையும் தப்பித்தது. பாறையை புரட்டி 3-4 வீரர்களும் தப்பித்தார்கள். இல்லையெனில் வெகு தூரம் பாறை உருண்டு போய் குறைந்தபட்சம் 10-13 பேரையாவது பலி கொண்டிருந்திருக்கும். யார் அவர்கள்? அவர்களை பாராட்ட வேண்டும். சக்கரவர்த்தி சட்டென்று உரத்த குரலில் சொன்னார். நான் பாராட்டி விட்டேன் சக்கரவர்த்தி. அவர்களுக்கு பொற்காசுகள் கொடுத்து 3 நாள் விடுமுறையும் கொடுத்து இங்குள்ள ஊர்களில் ஏதேனும் ஒன்றில் போய் பரத்தையரிடம் போய் வா, மதுவும் அருந்து என்று உற்சாகப்படுத்திவிட்டுத்தான் வந்தேன். அவர்கள் அவ்விதமே செய்து மறுபடியும் வேலைக்கும் திரும்பிவிட்டார்கள். முன்னிலும் உற்சாகமாக வேலைகள் செய்கிறார்கள். விடிந்ததும் முதல் ஆளாக வந்து நிற்கிறார்கள். நாளைக்கு எந்தெந்த பாறைகளை பிளக்கப் போகிறோம் என்று குதித்து கொண்டு அது பற்றியே பேசுகிறார்கள். எனவே அதற்கு மேல் அவர்களை கொண்டாட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. புரிகிறது. மன்னர் தலையசைத்தார். ஆனால் இப்படி அந்தணர்களிடம் பேசவும் முடியாது, அவர்களிடம் வேலை வாங்கவும் முடியாது. சோழ தேசத்தில் அத்தனை பேரும் சக்கரவர்த்திக்கு பணந்து நடக்க தூதுவான சதாசிவாச்சாரியருக்கு பணி மாட்டேன் என்று சொல்லிவிடுவார்களா? இளவரசர் உரத்த குரலில் கேட்டார். வந்தியத்தேவர் முதலில் கை வைத்து போதும் என்பது போல் சைகை செய்தார். சக்கரவர்த்தி கவலையானார். ஆனால் ராஜேந்திரர் சொல்வது நல்ல யோசனையாகத்தான் அங்கு உள்ளவர்களுக்கு தோன்றியது. அதே சமயம் இந்த அந்தணர்கள் இந்த ஏற்பாட்டிற்கு சம்மதிப்பார்களா மறுப்பார்களா என்ற சந்தேகமும் இருக்கிறது. அந்தணர்களின் வேலை வேதம் ஓதுவதுதானே? வந்தியத்தேவர் பேசினார். அந்தணர் வேறு வேலை எதுவும் செய்யவே இல்லையா? அவர்கள் கணக்கு வழக்குகளை பார்க்கவே இல்லையா? சிவாலயங்களிலே தானிய கணக்கும் பாத்திர கணக்கும் நகை கணக்கும் யாரிடம் இருக்கின்றன? அந்தணர்களிடம்தானே. எழுதவும் படிக்கவும் தெரிந்த அந்தணர்கள் இந்த வேளையில் எவ்வளவு உபயோகமாக இருப்பார்கள். இந்த ஊருக்கு தலைவராக இருக்க முடிகிறது, வரி வசூல் செய்ய முடிகிறது, தங்களுக்கு உண்டான பங்கை எடுத்துக்கொண்டு அரசருக்கு உண்டானதை அனுப்புவதற்கு தெரிகிறது. இந்த பாறை கணக்கு மட்டும் செய்ய முடியாதா என்ன? இந்த நார்த்தாமலையில் அந்த அந்தணர்களை எங்கே தங்க வைப்பீர்கள்? அந்த கோயிலுள்ள அந்தணர்கள் எங்கே தங்கி இருக்கிறார்கள்? அதற்கு பக்கத்தில் ஒரு குடில் போட முடியாதா? இது என்ன அந்தர்கள் இல்லாத இடமா? சதாசிவாச்சாரியரே, நீங்கள் ஏன் இதை மறுப்பாக பேசுகிறீர்கள் என்றுதான் எனக்கு புரியவில்லை. இளவரசரின் பேச்சில் கோபமும் படபடப்பும் இருந்தன. ராஜேந்திரா, ஒரு விஷயத்தை ஆணையிட்டு நடத்துவது என்பது எல்லா நேரங்களிலும் சரியாக வராது. தானாக வெளியே வந்து இப்பொழுது கேட்டார்களே, அதுபோல கோவில் பணியில் என் பங்கு என்ன என்று கேட்கிற போது அந்த வேலையில் சிறப்பு பன்மடங்கு கூடும். அப்படி இல்லாமல் என்னை கொண்டு போய் நார்த்தமலையில் உட்கார வைத்து ஓலை நெருக்கும் எழுத்தானையும் கொடுத்து என்னமோ செய்ய சொல்கிறீர்களே என்று புலம்புகிறவர்களிடம் இந்த கோவில் பணியை கொடுத்து விட்டால் என்ன செய்வது? சவுக்கால் அடியுங்கள். வந்தியத்தேவர் குரலுக்கு பல்கடித்து கொண்டு ராஜேந்திரர் வேகமாக பேசினார். அது எளிது ராஜேந்திரா, ஆனால் இதனால் உள்நாட்டு குழப்பம்தான் வரும். இந்த குழப்பத்தை நம் பகைவர்கள் பயன்படுத்தி கொள்ள நேரும். நீங்கள் யாருக்கு பயப்படுகிறீர்கள் தந்தையே? பகைவர்களுக்கா, பார்ப்பனர்களுக்கா, அல்லது 2 பேரையும் ஒரே தட்டில் இருக்க வைக்கிறார்களே? அப்படியானால் பகைவர்களை நடத்துவது போல நம்மூர் அந்தணர்களை நாம் நடத்தலாமா? இவ்வளவு முரட்டுத்தனமாக நாம் இதை அணுக வேண்டிய அவசியமில்லை. பார்ப்பனர்கள் மறுத்து விட்டார்களா? மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்களா? என்ன எடுத்த உடனேயே வாழ் உருவது போல் பேசுகின்றாய்? இப்படி பேசுவது நல்லதல்ல ராஜேந்திரா. ஒருவேளை அந்தணர்கள் மறுத்தாலும் நான் அவர்களை வற்புறுத்த மாட்டேன்.
இங்குள்ள அடிமை வீரர்களே, இந்த வேலையில் ஈடுபடுத்த எனக்கு மனமில்லை. நான் என் ஊருக்கு போகின்றேன் என்ற போது தலையசைத்து விட்டு அந்தணர்களை சவுக்காரடிப்பேன் என்று சொல்லுவது வெறும் கொடூர புத்தி. உனக்கு அந்தணர்களை வேறு ஏதோ காரணத்தினால் பிடிக்கவில்லை என்பதால் எப்பொழுது பார்த்தாலும் சவுக்கை சொடுக்கிக் கொண்டே இருக்கிறாய். இதை முதலில் நிறுத்து. சோழ தேசத்தின் அந்தணர்கள் சோழ தேசத்தின் ஒரு அங்கம். அவர்கள் இல்லாது இந்த வாழ்க்கை ஒன்றும் சோபிக்காது. சோழ தேசத்தை பகைவர்களுக்கு காட்டிக் கொடுக்கவும் இல்லை, முழுவதும் நம்மோடு நட்பு பூண்டு பல்வேறு விதங்களில் நமக்கு உதவியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சோழ சேனாதிபதி பிரம்மராயர் கிருஷ்ணன் ராமனை விட விசுவாசம் உள்ளவர்கள் இந்த தேசத்தில் உண்டா? பிரம்மராயரின் விசுவாசம் உன்னை விட உயர்ந்தது ராஜேந்திரா. நீ அலட்சியமாக இருக்கின்ற இடங்களில் கூட அவர் கூர்மையாக இருக்கிறார். இது நாம் மட்டும் இருக்கின்ற ஒரு சபையாக இருப்பதால் உன் பேச்சு வேறெங்கும் வெளியே போகாது. ஆனால் ஒரு பெரிய அரசவையில் இப்படி பேசிவிடாதே. அது உனக்கு இழுக்கை கொடுக்கும். அரசன் எல்லாம் அறிந்தவன் போலும் எல்லாம் செய்ய முடிந்தவன் போலும் பேசுவது அவ்வளவு புத்திசாலித்தனம் அல்ல. ஆனால் எல்லாம் செய்ய முடிந்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்று மற்றவர்களை ஆலோசிப்பது அறிவுடைமை. அந்த ஆலோசனையின் போது ஒவ்வொருவருடைய மனமுதிர்ச்சியும் எப்படி இருக்கிறது என்று நாமும் தெரிந்து கொள்ளலாம். உள்ளுக்குள்ளே உனக்குள் நிகழும் கூச்சலை நிறுத்து. அப்பொழுது வெளியே நீ போடும் கூச்சல் மட்டுப்படும். எப்பொழுதும் போர்முனை வெறியுடன் இருக்காதே ராஜேந்திரா. ஒரு அரசன் அப்படி இருப்பது தேசத்தை பாழ் செய்யும். போரில் போர்முனை வெறியுடனும் சமாதான காலத்தில் மிக மிருதுவாகவும் ஒரு அரசன் தன்னை மாற்றிக்கொள்ள பழக வேண்டும். இல்லையெனில் ஒரு மனிதன் எந்த பெண்ணை கண்டாலும் காமுறுவது போல் ஒரு அபத்தம் அசிங்கம் ஏற்பட்டுவிடும். சக்கரவர்த்தி உரத்த குரலில் பேசிக்கொண்டே போக அந்த கண்டிப்பு துணியை பார்த்துவிட்டு வந்தியத்தேவர் கவலைப்பட்டார். சதாசிவத்திற்கு குழப்பமாக இருந்தது. தொலைவிலுள்ள அடிமை வீரர்கள் ராஜேந்திரன் பேச்சுக்கு சக்கரவர்த்தி வேகமாக பேசுவதை பார்த்து அவருடைய ஆளுமைதான் சோழ தேசத்தில் முழுமையாகவும் தெளிவாகவும் இருக்கிறது என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆனால் ஒரு மனிதனுக்கு இது இயல்பாக ஏற்படும். போர் முனையிலிருந்து திரும்புகிற பொழுது தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ள ஒரு அரசன் முயற்சிக்க வேண்டும். அதற்குத்தான் தான தர்மங்கள், ஆடல் பாடல்கள், இதுபோன்ற கோவில் பணிகள். காந்தலூர் சாலையை அடித்து நொறுக்கியும் எனக்கு ஆதித்த கரிகாலன் இருந்த வருத்தம் இதுவரை தீரவில்லை. அந்த சேரதேசத்து அந்தணர்களை தண்டித்தது போதவில்லை. சேரதேசத்தில் படையெடுத்து காந்தலூர் சாலை முதுகெலும்பை முறுக்காது போயிருப்போமாயின் சேரதேசத்து அரசன் பாண்டிய தேசத்தின் படையெடுத்து கபலீகரம் செய்து சோழ தேசத்திற்கு இடையறாத ஒரு வேதனையை கொடுத்து கொண்டிருப்பான். ஒரு அந்தண கலாச்சாரம் இங்கு வேகமாக பரவியிருக்கும். வேளாளர்களும் மறவர்களும் சாதாரண குடிமக்களும் மிகுந்த பாதிக்கப்பது உள்ளாவார்கள். அந்தணர்கள் மட்டுமே வாழ தகுதியுள்ளவர்கள், மற்றவர்களெல்லாம் தொண்டு செய்ய பிறந்தவர்கள் என்கின்ற ஒரு மனோபாவை சமூகத்தில் சட்டமாக மாறிவிடும். புத்தியில் கூர்மையான அந்தணன் வாளெடுத்து போர் புரியவும் வந்து அதிலும் சிறந்தவனாகிவிட்டால் மற்றவர்கள் எவருக்கும் இங்கு மதிப்பே இருக்காது. இதை உத்தேசித்துத்தான் காந்தலூர் சாலையை நான் பொடிப்பொடியாக்கினேன். இப்படி ஆளுமை செய்வதுதான் அவர்கள் திட்டமாகவும் இருந்தது. உத்தம சோழருக்கு பிரம்மராயராக இருந்த ரவிதாசன் என் எதிரே இதை முழக்கமாக பேசியதை நான் கேட்டேன். ஏன் நீங்கள் அந்தணராகவே இருக்கக்கூடாது? எதற்காக வாளெடுத்தீர்கள்? எதற்காக போர் புரிகிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த ரவிதாசன் பெரிதாக கொக்கரித்தான். புத்திமானே பலவான் என்று ஒரு பழமொழி உண்டல்லவா? அந்த புத்திமான் பலசாலியாகவும் ஆகிவிட்டால் என்ன ஆகும்? அவனை கடைசி வரை முதல்வனாகவும் முன்னோடியாகவும் இருப்பானல்லவா? எனவே நாங்கள் பலம் பொருந்தியவர்களாகவும் ஆயுதங்களை தரிக்கிறவர்களாகவும் யுத்தத்தில் பழக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். அதே நேரம் எங்கள் கெட்டிக்காரத்தனங்களும் எங்களை சுற்றின்று பாதுகாக்கும். எனவே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் எங்களுடைய சமூகம் திகழும் என்று பேசினான். அப்பொழுது மறவர் குலம் என்னாகும் என்று கேள்வி வந்தது. என் கேள்வியை ரவிதாசன் புரிந்து கொண்டான். அப்பொழுது மறவர் குலம் அந்தணருக்கு கைகட்டி பணிவிடை செய்யும் என்று சொன்னான். என்னால் தாங்க முடியவில்லை. ஆனால் அப்பொழுது வாழ்வுருவி அந்த ரவிதாசனை எதிர்த்திருந்தால் என்னை எளிதில் வெட்டி போட்டிருப்பான். அவனுடைய எண்ணம் நிறைவேறி இருக்கும். நான் அவனை பாராட்டி விட்டு வந்துவிட்டேன். புத்திசாலி பலசாலியாக மாறுகிற பொழுது பலசாலி புத்திசாலியாக மாற முடியாதா? அப்படியும் ஒரு வழி இருக்கிறது ரவிதாசா என்று மனதுக்குள் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். இந்த மறவர் சமூகம், இந்த சத்திரிய சமூகம் புத்திசாலியாக மாற வேண்டும். எது புத்திசாலித்தனம் ராஜேந்திரா? கோபத்தில் வார்த்தைகளை இறைப்பது அல்ல, எடுத்த உடனேயே வாழ்வுருவி தாக்குவதும் அல்ல.
வெட்டி சாய்ப்பதல்ல. என்னால் முடியும் என்று வீம்பாக காலகட்டி இடுப்பில் கை வைத்து உரத்த குரலில் முழங்குவதும் அல்ல. எங்கு எப்பொழுது என்ன எப்படி பேச வேண்டும் என்ற தெளிவு ஒருவனுக்கு இருக்கிறதோ அவனே அறிவாளி. இதைவிடவும் அறிவான விஷயம், எதை எங்கே பேசக்கூடாதோ அதை அங்கே பேசாது இருப்பது. சுற்றி இத்தனை வீரர்களை வைத்துக்கொண்டு அந்தணர்களை சவுக்காலடிப்பேன் என்று நீ சொல்லியது எவர் காதிலாவது விழுந்திருந்து அந்த வார்த்தை சோழ தேசத்து அந்தணர்கள் காதிற்கு போனால் சவுக்கை எடுக்கும் முன்பு உன்னை சாய்ப்பது எப்படி என்று அவர்கள் வேகமாக திட்டமிடுவார்கள். நீ முட்டாளாக இருக்கிறாய் ராஜேந்திரா, அதனால்தான் முரடனாக இருக்கிறாய். முரட்டுத்தனம் மிகப்பெரிய பலவீனம், மூர்க்கம் அதைவிட மிகப்பெரிய பலவீனம். ராஜேந்திரர் மெல்ல தடுமாறினார், சற்று பின்னடைந்தார், தலை குனிந்தார், பின்பு நிமிர்ந்தார். அவருடைய கண்கள் குழப்பமாக இருந்தன. அரசரை நோக்கி முன்னேறினார். நான் பேசியது தவறுதான், மன்னித்து கொள்ளுங்கள். சட்டென்று தன் நெஞ்சில் கை வைத்து மன்னிப்பு கேட்டார். வந்தியத்தேவர் நகர்ந்து வந்து அவரை அணைத்து கொண்டார். மெல்ல அவரை வேறு பக்கம் இழுத்து கொண்டு போய் தலையை சீத்துவிட்டு வாருங்கள் என்பது போல் செய்கை செய்தார். இப்பொழுது சக்கரவர்த்தியும் இளவரசரும் வந்தியத்தேவரும் மட்டுமே மெல்ல மலையை சுற்றி நடந்து போனார்கள். சதாசிவாச்சாரி பின்தொடர யோசித்த பொழுது வந்தியத்தேவர் தலையை திருப்பி வேண்டாம் என்று மிக மெல்லியதாக செய்கை செய்தார். அதை மெய்க்காவல் வீரர்கள் புரிந்து கொண்டனர். யாரும் பின்தொடராமல் பார்த்து கொண்டனர். அவர்களும் 20 அடி தொலைவில் விலகி மெல்ல நடந்து வந்தார்கள். சரி, இப்பொழுது இருக்கிற பிரச்சனை யார் கணக்கெழுதுவது என்பதுதான். அந்த பிரச்சனையை சக்கரவர்த்தியாகிய நீங்கள் எப்படி தீர்க்கப் போகிறீர்கள்? அந்தணர்களை நீங்கள் எப்படி இங்கு கொண்டு வந்து கணக்கு எழுதி வைக்கப் போகிறீர்கள்? அந்தணர்கள் ஏதேனும் கோரிக்கைகளோடு என்னை நெருங்குவார்களாயின் அப்பொழுது கோரிக்கை என்னவாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்வது. சக்கரவர்த்தியை எனக்கு புரியவில்லை. கோரிக்கை என்னவாக இருந்தாலும் சரியன்றி தலை செய்க்கும்படி ஒருவர் இருக்கலாமா என்பதும் எனக்கு புரியவில்லை. நான் என்ன தைரியத்தில் பேசுகின்றேன் தெரியுமா ராஜேந்திரா? அந்தணர்கள் ஒன்றும் அநியாயமாக கோரிக்கைகள் வைத்து விட மாட்டார்கள். அவர்களுக்கு அதில் பயம் உண்டு. அந்தணருடைய பலவீனமே அவர்களில் பாதி பேர் தர்ம சிந்தனை உடையவர்கள், நியாயத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். இதனால்தான் அந்த குழு இரண்டுபட்ட பலவீனமாக இருக்கிறது. இன்னொரு குழு அதர்மத்திற்கு அஞ்சாமல் இருக்கிறது. எனக்கு புரியவில்லை. சோழதேச அந்தணர்கள் ஒன்று கூடி சோழதேச அரச பதவியை எனக்கு கொடு, நாளை முதல் எங்களில் ஒருவர் சக்கரவர்த்தி என்று ஒருபோதும் கேட்க மாட்டார்கள். இரண்டாவது, யாரோடு படையெடுப்பு நடத்த வேண்டும், யாரோடு படையெடுப்பு நடத்தக்கூடாது என்றும் கேட்க மாட்டார்கள். மூன்றாவது, கோவில் கட்டும் பணியை நிறுத்து, திரண்ட செல்வத்தை எனக்கு கொடு என்றும் கேட்க மாட்டார்கள். நான்காவது, சோழ தேசத்து இளவரசரை பற்றியோ இளவரசியை பற்றியோ அரண்மனை விவகாரங்களை பற்றியோ கேட்க மாட்டார்கள். அவர்கள் கோரிக்கை என்று வைத்தால் இப்போதைக்கு இவருக்கு என்னை விட அதிகமாக எந்த சலுகையும் கொடுத்து விடாதே என்றுதான் பேசுவார்கள். நானும் சரி என்று ஏற்றுக்கொள்ளுவேன். எப்படி தந்தையே, கருமார்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்காதே என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சரி என்றே ஏற்றுக்கொள்ளுவேன். தந்தையே, இது என்ன நியாயம்? போர் முனையில் வேலும் வாளும் சரி செய்து கொடுக்க பலகாத தூரங்கள் நம்மோடு வந்த இளைஞர்களுக்கு நல்லதை மறுப்பது என்ன நியாயம்? ராஜேந்திரா, மறுபடி நீ ஏன் முரட்டுத்தனமாகவே பேசுகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு வயதாகி கொண்டிருக்கிறது, உனக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது. அரச பதவியை ஏற்க வேண்டிய இடத்தில் நீ இன்னும் இளவரசனாகவே இருக்கிறாய். இது மெல்ல மக்களாலும் ஏன் உன்னுடைய அரண்மனை பெண்களாலும் கூட பேசப்பட்டு விட்டது என்பதை நான் அறிவேன். எனவே நான் கொடுத்த வாக்குகளை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. மிதமிஞ்சி போனால் இந்த கோவில் கட்டும் வரைதான் நான் உயிரோடு இருப்பேன் ராஜேந்திரா. இந்த கோவிலை கட்டி முடித்த பிறகு என் பிராணன் என் உடம்பில் இருந்து வெளியே போய்விடும். சக்கரவர்த்தி, என்ன பேசுகிறீர்கள்? ராஜேந்திரர் அலறினார். சுற்றியுள்ள அத்தனை ஜனங்களும் அவரை பார்த்தனர். ஒரு இளவரசன் இப்படியெல்லாம் காட்டுக்கூச்சலாக பேசுவது அபத்தம், உணர்ச்சி வசப்படுவது முட்டாள்தனம். நான் எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு தெரியவில்லை. இந்த விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டு பேசு. சக்கரவர்த்தி அதட்டலாக சொல்ல ராஜேந்திரர் மறுபடியும் தலையை குனிந்து கொண்டார். வந்தியத்தேவர் திகைத்தபடியே சக்கரவர்த்தியை பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தார். என்ன, மரணம் என்பது மனிதருக்கு சகஜம்தானே? எனக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் நான் என்னவெல்லாம் அனுபவித்து விட்டேன். அழகிய பெண்ணீர், உன்னை போல் நல்ல குழந்தைகள், என்னை சுற்றி பல அறிவாளிகள், இதோ உயிருக்குயிரான நம்மனை போல் இருக்கின்ற ஒரு மருமகன், சோழ தேசத்தின் மாப்பிள்ளை, அற்புதமான அக்காள். எனக்கு என்ன குறை? இந்த குறை
எதுவும் கிடையாது. இந்த சிறப்பு வேறு யாருக்கு கிடைக்கும்? எந்த ஜென்மத்தில் என்ன விதமான புண்ணியங்கள் செய்தேனோ எனக்கு இப்படி ஒரு நல்ல பிறப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு வளமான தேசமும் கிடைத்திருக்கிறது. ஒரு தேசத்திற்கு சக்கரவர்த்தியாக இருக்கிறேன். இது போதாதா? நான் இறக்காமல் இருக்க வேண்டுமா? அந்த வரமும் வேறு வாங்கி வந்திருக்க வேண்டுமா என்ன? இல்லை, வயதாக வயதாக மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே நான் மரணம் பற்றி பேசுவது இயல்பான விஷயம்தானே. அடுத்தது நீதானே அரசன். ஆக நீ ஆட்சிக்கு வரும்பொழுது நான் கொடுத்த சலுகைகளை நீ நடத்த வேண்டிய அவசியமில்லையே. ராஜேந்திரா சரியென்று ஏற்றுக்கொள்வானே தவிர செயல்படுத்த சில வருடங்கள் ஆகலாம். அப்படி செயல்படுத்துகின்ற வேலை வரும்பொழுது நீ அரச பதவியை ஏற்று செயல்படுத்த முடியாது என்று சொல்லாமல் இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கையான விஷயங்கள் தானே. மற்றபடிக்கு இந்த அந்தணர்கள் மிக நியாயமான ஒரு கோரிக்கை வைத்தால் அதை நானும் நீயும் ஏற்றுத்தானே ஆக வேண்டும். அந்தணர்கள் எப்போது நியாயமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள்? இது தவறு, மிகப்பெரிய தவறு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீ வெறுத்து ஒதுக்கி பேசுவது உனக்கு தீங்கு விளைவிக்கும் என்று எச்சரிக்கின்றேன். தேவையில்லாமல் ஒரு எதிரியை ஒரு அரசன் சம்பாதித்து கொள்ளக்கூடாது. அதுவும் உன் நாட்டிலேயே குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு முறையை அவன் எடுத்துவிடக்கூடாது. ராஜேந்திரா, மிக மிக கவனமாக இரு. சந்திரமல்லி புத்த மதத்திற்கு மாறிய பிறகு நான் புத்தர்களை வேறறுக்கவில்லை, அடித்து ஒதுக்கவில்லை. மாறாக நிபந்தனைகளை கொடுத்து அடக்கி வைத்தேன். கொடுப்பது போல் கொடுத்து அமுக்குவது போல் அமுக்கிவிட்டேன். அப்படித்தான் ஒரு அரசன் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த தந்திரம்தான் கையாள வேண்டுமே தவிர வாழ் உருவி பேசுவது என்பது போர் முனையில் மட்டுமல்ல, எதிரிகளிடம் மட்டுமே. எதிரிகளை நண்பர்களாக மாற்றிக்கொள்ளலாம், அது நல்லது. ஆனால் தயவு செய்து நண்பர்களை எதிரிகளாக மாற்றிக்கொள்ளாதே. வாழ்க்கை நிலைபெறாமல் போய்விடும், நிம்மதி அருந்து போகும். எனவே இத்தோடு இந்த பேச்சை முடித்துக்கொள். அந்தணர்கள் கணக்கு எழுத இங்கு வரவழைக்க வேண்டும். அவர்கள் நம்மிடையே வருவார்கள், வரும்படியாக செய்ய வேண்டும். அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்று ஒருமுறை ஒரு விசாரி. அந்த செய்தி தான் அந்தணர்களிடம் போய் சேரும். அந்தணர்கள் நலமாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு வருவார்கள். என்ன பேசுவேன் என்று அப்பொழுது கேள். ஏதேனும் அப்பொழுது கேட்பார்கள். உடனடியாக செய்து கொடுப்பதாக சத்தியம் செய். அந்தணர்கள் மகிழ்வார்கள். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று பேசு. கணக்கு எழுத கூப்பிடு. கூடுதல் சன்மானம் என்று சொல். வேளாளரோடு போராடி உழவு குத்தகையை பெருக்குவதை விட உட்கார்ந்து கணக்கு எழுதுவது உத்தமம் என்று நினைப்பார். அது ஒரு போதும். இங்கு சக்கரவர்த்தி இளவரசர் ராஜேந்திரர் கை கூப்பினார். நான் பலவற்றையும் புரிந்து கொண்டேன். ஆயினும் ஒரு கேள்வி. இதை இப்படித்தான் நடத்த வேண்டுமா? சவுக்கு தவறா? ஆம், இதை இப்படித்தான் நடத்த வேண்டும். சவுக்கு நிச்சயம் தவறு. வந்தியத்தேவர் 2 கைகளையும் விரித்து வானத்தை பார்த்தார். தெய்வமே, அறிவுச்சுடரான ஒரு அரசரை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி சொல்கிறேன் என்று வானம் பார்த்து கை கூப்பினார். ஜனங்கள் அதையும் பார்த்து என்னவென்று தெரியாமலேயே சந்தோஷப்பட்டார்கள். இத்தோடு 40வது முறையாக விதவிதமாக தண்டித்து விட்டேன். அவனுக்கு எந்த பாடமும் முழுமையாக மனதுக்குள் தைக்கவில்லை. கோஷியோடு சேர்ந்து உட்கார்ந்து வாயை இசைக்கின்றானே தவிர இப்பொழுது நெஞ்சு நிமிர்த்தி எல்லாம் தெரிந்தது போல் கம்பீரமாய் நடக்கின்றானே தவிர உண்மையில் பாடத்திறனின் சாரம் உள்ளுக்குள் போகவில்லை. இவனை பற்றி நினைத்தாலே கவலையாக இருக்கிறது. திருவையாற்றின் குளக்கரையில் அமர்ந்து கொண்டு ஒரு வயதான அந்தணர் நடுத்தர வயதுள்ள அந்தணனிடம் கவலைப்பட்டு கொண்டிருந்தார். அவனை மட்டும் குற்றம் சொல்லி புண்ணியமில்லை. இந்த ஊரின் அமைப்பு அப்படி ஆகிவிட்டது. ஆட்டமும் பாட்டமும் தெருக்கூத்தும் நாடகமும் இசையும் கவிதமும் தமிழ் தேவார பாட்டுகளும் விதவிதமாக அவனை திசையை திருப்பிவிட பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மனம் ஒருமித்து வேத பாடசாலையை எப்படி கற்கும்? தஞ்சை தொலைதூரத்தில் இருந்தாலாவது பரவாயில்லை. எட்டி பிடித்து ஓடினால் கால் நாழிகையில் இவர்கள் போய் தஞ்சைக்கு சேர்ந்து விடுகிறார்கள். வேண்டுமென்றே வேட்டி உருவி தலையில் சுற்றி கொண்டு வெறும் கோமணத்தோடு பாதையில் 40-50 மைல் சேர்ந்து கொண்டு தஞ்சையை நோக்கி ஓடுகிறார்கள். வேளார்களும் மறவர்களும் பதறி இவர்கள் ஓடுவதை பார்த்து எழுந்திருப்பது இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இங்கிருந்து கரந்தைக்கு போய் ஓய்வெடுத்து கொண்டு பிறகு வேட்டியை உடுத்தி கொண்டு மேல் துண்டை போர்த்தி கொண்டு நல்ல அமைதியான அந்தணர்கள் போல
பிள்ளைகள் தஞ்சைக்குள் நடக்கின்றார்கள். அரண்மனைக்கு எதிரே போய் ரிக்வேதமோ யஜுர்வேதமோ சொல்லுகிறார்கள். பிறகு எங்கேனும் மடத்தில் உணவு உண்டு. அங்கிருந்து ஆடல் பாடல் என்று தலைச்சேரி பெண்டுகளை வேடிக்கை பார்க்க கிளம்பி விடுகிறார்கள். இரவு முழுவதும் ஊரை சுற்றி பார்த்துவிட்டு விடியற் காலையில் வருகிறார்கள். வந்து காலை ஜபம் செய்வது போல ஒரு ஏமாற்று வாலியை செய்துவிட்டு கொல்லைப்புறத்து திண்ணையில் ஒரு வேட்டியை போர்த்தி கொண்டு தூங்குகிறார்கள். இரவு பார்த்த நாடகத்திலேயே மனம் மயங்கி கிடைக்கிறது. தலைச்சேரி பெண்களின் உடம்பமைப்பில் புத்தி கட்டுண்டி கிடைக்கிறது. எந்த பாடம் எப்படி ஞாபகத்திற்கு வரும்? அதுதான் நீங்கள் சொல்வதுதான். இவனை உத்தேசித்து நான் இங்கே இருந்து குடிபெயர்ந்து இன்னும் தள்ளி போய்விடலாமா என்று இருக்கின்றேன். எங்கே போவீர்கள்? குழந்தைக்கா? குழந்தையிலும் இதே விதமான கூத்துகள் தான் நடந்து கொண்டு இருக்கின்றன. தொண்டை நாட்டில் மட்டும்தான் இவை சற்று மட்டமாக இருக்கின்றது. தொண்டை நாட்டிலிருந்து சோழ தேசத்திற்கு வரும் அந்தண சிறுவர்களை பார்த்தீர்களா? 10 அல்லது 11 அகவைதான் இருக்கும். 2 வேதமும் முழு மனப்பாடத்தோடு சொல்லுகிறான். நிறைய அந்தணர்கள் உள்ள சபையில் அவனும் அமர்ந்து ஜடபாராயணம் செய்கின்றான். ஜாதகம் எழுதுகின்றான். மழையை குறித்தும் தொலைந்த பொருட்களை குறித்தும் பிரசன்னம் பாய்க்கின்றான். நோய்க்கு மருந்துகள் சொல்லுகின்றான். 11 வயதில் இந்த போடுகிறானே, 30-40 வயதில் எப்படி மின்னுவான் என்று நான் பிரமித்து போகின்றேன். அவன் மட்டுமல்ல, அப்படி ஒரு 500 பையன்கள் தஞ்சையின் எல்லைக்குள் நேற்று வந்திருக்கிறார்கள். தஞ்சைக்கு வந்து விட்டானல்லவா, இனி அவன் பாழாகப் போவது உறுதி. எழுதி வைத்து கொள்ளுங்கள். தொண்டை தேசத்து பையன்கள் பாழாக போக மாட்டார்கள் ஐயா. அவர்கள் வேலையில் கெட்டிக்காரர்கள். நீங்கள் சொல்வது போல வேறு எந்த கருத்து செய்மாற்றமும் இல்லாமல் மிக கம்பீரமாக கவனமாக பாடம் படித்து விட்டார்கள். இப்பொழுது பாடம் மரணமாகிவிட்டது. எந்த தலைச்சேரி பெண்டுகள் வந்தாலும் எத்தனை விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் அவன் கலைய மாட்டான். மாறாக மாட்டிக்கொண்ட பிறகும் மீண்டு வந்து விடுவான். இங்கே உள்ள குழந்தைகளுக்கு மனனம் செய்கின்ற பக்குவமே வரவில்லையே. மனம் செய்யாதவன் அந்தணனாக இருக்க முடியுமா? மறதி உள்ளவன் வேதம் படிக்க இயலுமா? எனக்கு கவலையாக இருக்கிறது. மத்தியம வயதுடைய அந்தனர் சொல்ல வயதான அந்தனர் தலையசைத்தார். இன்றைக்கு சபை இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆம், என்ன சபை கூடி கூடி பேசுகிறார்கள். வெற்றிலை தட்டு வைத்தவுடன் பாய்ந்து களிப்பாக்கும் வெற்றிலைப்பாக்கும் முட்டி மோதி சண்டை போடுகிறார்கள். வெறும் வெற்றிலைப்பாக்கு வைத்தால் போதுமா? தட்சிணை எங்கே என்று ஒரு பிராமணன் கேட்கின்றான். இவனுடைய பிரச்சனை பேசுவதற்கும் இவனுடைய சமூகம் அழைத்தாலும் இவனுக்கு தட்சிணை தர வேண்டுமாம். எவ்வளவு கொழுப்பு பார்த்தீர்களா? வாங்கி வாங்கி பழக்கமாகிவிட்டது. தட்சிணை இல்லாத தாம்பூலம் மீசை இல்லாத மரவன் போல. வேண்டாம், மறந்து போயும் மரவனை அவமானத்திற்கு கூட இழுக்காதீர்கள். ஏனோ அவர்கள் நம் மீது கோபமாக இருக்கிறார்கள். மறவர்களா நம் மீது கோபமாக இருக்கிறார்கள்? எல்லோரும் தான். எல்லோரும் என்றால் அந்தனர் அல்லாத எல்லோரும் அந்தனரை பற்றி கோபமாகத்தானே இருக்கிறார்கள். ஒரு சுமூகமின்மை வெகு வேகமாக பரவி வருகிறது. நமது நிலத்து வேளாண் அழைக்கிறான் அல்லவா? நெல்லெல்லாம் அழைக்கிறான். ஆனால் அதை கொடுப்பதில் முன்பு ஒரு பணிவும் அன்பும் இருந்தது. இப்பொழுது கிடையாது. யாரிடம் பணிவும் அன்பும் இல்லை? இறுதியாக மத்திய வயது அந்தனர் கேட்க வயசாளி அந்தனர் நிமிர்ந்து பார்த்து சிரித்தார். உண்மை, அந்தணர்களிடம் பணிவும் இல்லை, அன்பும் இல்லை. அதற்கு என்ன காரணம் என்று நினைக்கின்றீர்? மத்திய வயதானவரிடம் கேட்க வயதானவர் ஆடாமல் அசையாமல் திருவையாறு கோவில் குளத்தில் நீர்ப்பரப்பை பார்த்து கொண்டிருந்து ஒரு மீன் துள்ளி அவரை பார்த்துவிட்டு உள்ளே போயிற்று. வயதானவர் மெல்ல திரும்பினார். எனக்கு புரிந்துவிட்டது. அந்தணர்கள் ஒரு பாதுகாப்பின்மையை உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களிடமிருந்து அன்பும் பாசமும் நகர்ந்து விட்டன. வேளாளர்களுக்கு பயிர்த்தொழில் பாதுகாப்பாக இருக்கிறது. சத்திரியர்களுக்கு வாழ் பாதுகாப்பாக இருக்கிறது. வணிகர்களுக்கு வணிகமும் மற்ற தொழில் ஜாதியினருக்கு அவர்களுடைய தொழிலும் பாதுகாப்பாக இருக்கிறது. நாம் வேதத்தை நம்பி இருக்கிறோம். வேதம் சோறு போடுமா என்ற பயம் அந்தணர்களுக்கு வந்துவிட்டது. உங்கள் நம்பிக்கையின்மைக்கு யார் பொறுப்பு? நீங்களே தானே? மத்தியம வயதுடைய அந்தனர் கேட்டார். இல்லை ஐயா, அப்படி சொல்லாதீர்கள். வேதத்தை ஆதரிக்க மாட்டேன் என்று அரசர்களும் வணிகர்களும் மறவர்களும் முடிவு செய்துவிட்டால் அந்தணர்களின் வாழ்க்கை திசை மாறும். இனிமேல் பயிர்த்தொழில் நடத்த வேண்டியது அவசியமில்லை. உலகமெங்கும் இருக்கின்ற மண்ணை தின்றால் போதும், பசி அடங்கிவிடும். கல்லை காய்ச்சி குடித்தால் போதும், வயிறு நிரம்பிவிடும் என்று ஒரு நிலை வந்தால் இந்த வேளாளர்கள் என்ன செய்வார்கள்? உடுத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லிவிட்டால் துணி நெய்பவருடைய வேலை என்ன? அவர்கள் பாதுகாப்பின்மையை உணரமாட்டார்களா? என்ன செய்வது என்று திகைக்க மாட்டார்களா? அது போலத்தான் இதுவும். அந்தனருடைய வேதம் மிக முக்கியமானது, முதன்மையானது. அதுதான் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய ஒரே ஒன்றுகோல் என்று ஒரு காலம் இருந்தது.
இப்பொழுது அந்த காலம் இல்லையோ என்று தோன்றுகிறது. அதாவது மற்ற ஜாதியினர் நம்முடைய வேதத்தை முக்கியமாக கருதவில்லை என்று சொல்கிறீர்கள் அல்லவா? ஆம், அதற்கு நீங்களும் தான் காரணமாக இருக்கலாம் அல்லவா? அவர்களை மட்டும் குறை சொல்லி என்ன பயன்? எந்த விதத்தில் நாங்கள் காரணமாக இருக்க முடியும்? நான் சொல்லுகின்றேன், அந்தணர்களின் மீது நம்பிக்கை குறைந்து விட்டது. யாருக்கு? சகலருக்கும். எதனால்? சமீபத்திய அரசியல் விஷயங்களால். என்ன சமீபத்திய அரசியல் விஷயம்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.